योगेश्वराय भूतभूतभूते ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் பண்ண பூஜையோட விளாகும் ஈஷா டெம்பிளோடைய ஃபுல் டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் எழுந்து வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் துளசிக்கு பூஜை பண்ணணும். அன்றைக்கி வீட்டில் நான் ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணேன். விளக்கேற்றி பூ போட்டுட்டு பத்தி மட்டும்தான் ஏற்றினேன். எப்போவுமே வாசலில் துளசி மங்களகரமாக வச்சுக்குவேன். இதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் பூஜை பண்ணணும். காலையில் 7 மணிக்கே பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் அடிக்குது. இதுக்கப்புறம் லஞ்செல்லாம் செஞ்சு அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு வந்து பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா கிட்ஸுக்கும் நான் டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரணும். எப்போவுமே துளசி மாட பூஜையை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுவேன். எப்போவுமே நம்ம வாசலில் மங்களகரமாக இருக்கும்போது நமக்கு நான் சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டுக்கு வெளியே போகும்போது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இந்த 3 டேஸ் நான் ஊருக்கு போனப்போ கூட எங்கள் துளசிலாம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி விட்டுட்டு தான் போனேன். அது ஒரு சொட்டு கூட காயலை. ஈஷா டெம்பிளில் நான் ஏன் தனி விலாக் வீடியோவாக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். நிறைய கிளிப்பிங்ஸ் நான் எடுத்திருந்தேன். அதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போனால் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ப்ரோக்ராம்ன்றது 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 1/2 hour தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 4 மணிக்கு போயிட்டிங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு 7 மணிக்கு இருட்டாயிடும். அப்போ அந்த லைட்லாம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்பயும் போல் துளசிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம எறும்புகளுக்கெலாம் நான் ஏதாவது கற்கண்டு அது போல் நெய்வேத்தியமாக வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன். ஒரு வெத்தலை வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன். இந்த துளசி மாடம் பக்கத்துலேயே நான் வெத்தலை கொடி வச்சுருக்கேன். உங்ககிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா? நான் வச்சதுக்கப்புறம் அதில் 4 வெத்தலை அழகாக வளர்ந்துருக்கு. ஸோ எதையுமே நம்ம பராமரிக்கும் போது ரொம்ப அழகாகவே நம்ம பீஸ்ஃபுல்லாக அந்த இடத்த வச்சுக்கலாம். இந்த ஜேர்னியை என்னால் மறக்க முடியாது. ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் போயிட்டு வந்தோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான் சொல்லிக்குவேன். நான் கேள்விப்பட்டதும் நான் கண்ணால் பார்த்ததையும் தவிர நிறைய விஷயம் ஊட்டியை பற்றி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் நடந்ததுன்னு. அது கரடு முரடான ஒரு பாதை, வளைவுகள் நிறைய இருக்கும். ஸோ அதாவது போகிறதும் ஒரே வேலை தான் இருக்கும், வர்றதும் ஒரே வேலை தான். நாங்கள் நல்லபடியாக கேர்ஃபுல்லாக போயிட்டு வந்ததுக்கே கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஃப்ரைடே துளசி மாடம் போன வாரம் நான் பூஜை பண்ணிட்டு போனேன். இந்த வாரம் பூஜை பண்ணவே இல்லை. அதனால் வந்ததுமே கண்டிப்பாக பூஜை பண்ணிடணும்னு பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம வீட்டில் நான் பண்ணுற ப்ரேயர் எப்படிலாம் நாங்கள் பூஜை பண்ணுவோம், எங்கள் வீட்டு வழக்கம் எப்படி அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா கோயிலுக்கு போனாலோ இல்லை ஷாப்பிங் போனாலோ உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில விஷயம் நான் எப்படி ஃபாலோ பண்ணணும், சில விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ நான் மளிகை சாமான் வாங்குறதுக்கு இந்த டைம் டிமார்ட் போகலான்னு தான் இருக்கேன். அப்போ அந்த விலாகை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் எப்போவுமே மகாலட்சுமியோட வாசம் இருக்கணும், காசு பணம் நிறைய விரயமாக செலவாகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை தேவையில்லாத பொருட்கள் தேவையில்லாத வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இழுத்து பிடிச்சி யார் கஞ்சத்தனமாக இருக்காங்களோ அவங்க வீட்டில் தான் லக்ஷ்மி வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மை. நான் நிறைய பேர் விஷயத்துலேயே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க என்னடா இவ்வளோ கஞ்சமாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். இவங்க இருக்கப்பட்டவங்களாக இருக்காங்க, கஞ்சமாக இருக்காங்கன்னு நினைப்பேன். ஆனால் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. இருக்கப்பட்டவங்க தான் கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பாங்க. அப்போ தான் அந்த காசு விரயமாக வீண் செலவாகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஈஷா டெம்பிளுக்கு ஒரு 4 மணி இருக்கோம். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே லாங்காக கொஞ்சம் நடந்து போகணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சரி உங்களுக்கு ஈஷா டெம்பிளுக்கு போக வீக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வண்டியோ காரோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, நீங்கள் வரலாம். டெம்பிளோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, லாஸ்ட்டாக பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ நம்ம இங்கேருந்து நடந்து அந்த லாஸ்ட்டுக்கு போகணும்.
அங்கே வந்து யோகலிங்கா அப்புறம் வந்து தியான மையம் எல்லாமே அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எப்போவுமே ஜில்லுன்னு இருக்குமா, அந்த வாட்டரில் கால் கூட நனைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து ஃபஸ்ட்டு ஈஷா டெம்பிள் அவர்கிட்ட சிவன் கிட்ட போயிட்டு அவரை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு, இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், முற்றிலும் ஃப்ரீ தான். நீங்கள் நேராக இறங்கி நடந்து உள்ளே போயிட்டு அவரை ப்ரே பண்ணிவிட்டு அவருக்கு பேக் சைடு நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு மாட்டு வண்டி இருக்குது அவைலபிள். அந்த மாட்டு வண்டிக்கு 20 ரூபாவாம். நீங்கள் பின்னாடி சைடு நான் போகணுன்னு சொன்னேன் இல்லையா, அது போய் சுற்றி பார்க்க 20 ரூபா. வண்டியுமே அவைலபிள் இருக்குது, சின்ன சின்ன வண்டிங்க மாதிரிலாம் இருக்குது, நடக்க முடியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ இவருடைய கழுத்தில் போட்டிருக்காருல ருத்ராட்சம், அந்த ருத்ராட்ச மாலையை பார்க்கறதுக்காக தான் நான் ரொம்ப கிட்ட போய் ஜூம் பண்ணி எடுத்தேன். அது வந்து குட்டி குட்டி ருத்ராட்சம் தான் மொத்தமாக கோத்து ஒரு பெரிய மாலையாக அதில் ஒரு மணி மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. இவர் வந்து இந்த ஸ்டாச்சு வந்து இரும்பால் செய்யப்பட்டது. ஏன்னா மேலே வந்து நான் அதை பார்த்தேன், லைட்டாக வந்து ஒரு சில இடத்துலலாம் அந்த துரும்பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் சில பின்னாடி பகுதியிலலாம் இருந்தது. ஸோ இதை நாங்கள் கேட்டோம், இது அட்டையா இல்லை சிமெண்ட்டா, இது எப்படின்னா இது இரும்பு, ஃபுல்லாக இரும்பு தான், அயன் அதால் செஞ்சுருக்காங்க. ஸோ இவரை சுற்றி நைட்டு தான் வந்து சூப்பராக இருக்கும் வியூவு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு லைட்டையும் ஆன் பண்ணுவாங்க, அதுதான் சூப்பரான வியூவு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 10,000 பேர் அன்றைக்கி வந்திருப்பாங்க. இதுதான் அந்த விபூதி, நம்ம எடுத்து நெத்தியில் இட்டுக்கிற விபூதி அங்கே இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே நாகலிங்கம் மாதிரி 5 லிங்கம் நாகம் இருக்குது. அதுக்கு வந்து பூஜை பிரதிஷ்டைலாம் பண்ணுறாங்க. எல்லோரும் பால் அபிஷேகம் பண்ணாங்க. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டோன்றதுனால நாங்கள் அதுக்குள்ளே போகல. இது வந்து ஒரு கோவில் மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுற்றுலா பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாம் செப்பல்லாம் போட்டுகிட்டே போகிறாங்க, ஒரு சிலர் செப்பலை கட்டி விட்டுட்டு போகிறாங்க. அங்கே 10,000 பேர் இருக்காங்கன்னா அங்கே செப்பல்லாம் விட்டால் நமக்கு காணாமல் போயிடும். அதே மாதிரி கிட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக டேக் கேர் பண்ணணும். மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கோ போலீஸ் செக்யூரிட்டியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்மளே தான் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த கோவிலோடைய பரப்பளவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எத்தனை ஏக்கர்னே தெரியாது, அது பாட்டு போயிட்டே இருக்குது, உள்ளே லாங்காக போகுது. இங்கேருந்து நாங்கள் லாஸ்ட்டு பிளேஸ் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சொன்னேன், நாங்கள் போகிறதுக்கே எங்களுக்கு 1/2 ஹவருக்கு மேலே 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நடந்து போகிறோம் போயிட்டே இருக்கோம். வழி ஃபுல்லாக குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க, ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃப்ரீயாக, அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கவுண்டரு எல்லாமே இருக்குது. இதுதான் அந்த எண்டிங் பாயிண்ட். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் தான் இந்த சென்டர் நடுவில் ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போகணுமா. அது உள்ளே போனால் தியானலிங்கம் போட்டிருந்தது. இன்னும் உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தைங்கள கூட்டின்னு ரிட்டன் வந்து அதே பிளேஸில் உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் 7 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா நமக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாரும் வந்து யாருமே ஃபோனோட டார்ச் ஆன் பண்ணக்கூடாது, பட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா அந்த மியூசிக்கு 3D அந்த வியூ எல்லாமே போட போகிறாங்க பாருங்கள். இந்த கூட்டத்தில் கிட்ஸை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுங்கள். இங்கே நைட்டு இருட்டாக இருக்கும்போது கிட்ஸ் மிஸ் ஆகிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கார்னராக உட்காந்துக்கிட்டிங்கன்னா வெளியே மூவ் பண்ணும்போது கஷ்டம் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் மூவ் பண்ணலாம். பின்னாடி ஃபுல்லாக ரஷ்ஷாக கூட்டமாக இருக்கும், எவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து பார்த்தா தான் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டோம். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு எங்களுக்கு கண்ணுக்கு குளிராக சூப்பரான காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அந்த வெளிச்சமே இல்லாத இருட்டில் இந்த சிவனுடைய அந்த ஒளியோட பிரதிபலிப்பு பார்க்கும்போது நம்ம மனசே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். கலர் கலராக அந்த லைட் எரியறது சிவன் மேலே அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம யோகா பண்ணும்போது எவ்வளோ சைலண்ட்டாக மனசை வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களோ, இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்தது. ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு இதை ரசிச்சுட்டு வந்தோம்.
ரொம்பவே ஆஃப் அன் ஹவர் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் வந்து அர்த்தநாதீஸ்வரராக மாறுறது, அந்த இயற்கையில் வர எல்லாமே அவரோட பாடியில் லாஸ்ட்டாக வந்து இந்த ப்ளூ கலர் போட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்த ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் அந்த 3D ஷோ நடக்கும். அது வரைக்கும் நம்ம அமைதியாக அதை பார்த்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே ஃபுல்லாக வந்து பார்க்கிங் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து பார்த்து ஓரமாக உட்காந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஷா டெம்பிள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க, ரொம்ப மனசு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து சிவராத்திரிக்கு ரொம்ப ஸ்பெஷல். சிவராத்திரி டைம் போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். இவர் வந்து எவ்வளோ அந்த அந்த பிளேஸே ரொம்ப இருட்டாக இருக்கும். அதில் அவர் கலர்ஃபுல்லாக ஜொலிப்பார். அவருடைய நிலா, அவருடைய பொட்டு, அவருடைய காதில் இருக்க கம்பல், அந்த கழுத்து பகுதியில் ஒரு மாதிரி நீளமாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப பசங்க கூட அங்கே அமைதியாக உட்காந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. போகிறவங்க நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் போனது எங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிவனை பிடிக்காதவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளை வந்து படைக்கிறவர் பிரம்மர்னா, நமக்கு உயிர் கொடுக்குறவர் விஷ்ணுனா, நம்மளை அழிக்கும் ஆற்றலுடையவர் சிவன் தான். ஸோ கடைசியாக நம்மளுடைய பிறவி முடியறது வந்து சிவனுடைய பாதத்தில் தான். இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணுற கர்ம வினைகள் தான் நம் கருத்தொடர்பாக நம் பிள்ளைகளுக்கும் நம் சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய சொத்து. ஸோ எந்த விதத்துலையும் யாரையும் புண்படுத்தாமல் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை இந்த ஜென்மத்திலே நம்ம எல்லாத்தையும் விட்டு போகணும். இயற்கையில் ஒரு நல்ல சக்தி அது கடவுள் ரூபத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக பிலீவ் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசில் நினைக்கிற எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நம்ம சக்ஸஸ் வாங்குவோம். அடுத்தடுத்து சக்ஸஸ் இவங்க வெற்றி பெற்றுகிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உடல் தூய்மை, மன தூய்மைன்னு 2 விஷயம் இருக்குது. நம்ம உடலை எப்படி நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கிறோமோ அதே போல் மனசையும் தூய்மையாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு முக்தி கிடைக்கும். நம்ம இறைவனை சரணடைவோம். அப்படி இல்லைனா நம்ம ஆத்மா வந்து இந்த பூலோகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கர்ம வினைகள்லாம் போக்கிட்டு சின்ன சின்ன பாவம் கூட செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை தேடிக்கணும். ஒரு சின்ன சின்ன பொய்யை கூட நம்ம தவிர்த்துக்கணும்னு சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் வேண்டிக்கிறத பொறுத்து தான் அது நிறைவேறும். ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்காக நம்ம நிறையவே சேஞ்ச் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கணும்னா அந்த வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா நம்ம முழு மனசுடன் நம்ம வந்து நம்ம தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். He transmitted the profound science of yoga. இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் அமைதியாக தான் இதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த விஸ்வலைசேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 3Dயில் கலர்ஃபுல்லாக இருந்தது. நம்ம கண்ணுக்கும் சரி, நம்ம மனசுக்கும் சரி, நம்ம காதுக்கும் சரி. அந்த மியூசிக்கு, அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க, தமிழில் சொல்லலை. ஸோ ஆனால் நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆழ் மனசுலேருந்து ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விலாக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாய், தேங்க்யூ.